ரோஹிணிக்கு அவங்களோட ஓனர் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டா கால் பண்ணி பார்லருக்கு வர சொல்றாங்க. அந்த டென்ஷன்ல அர்ஜென்ட்ல போனை வீட்லயே மறந்து விட்டுட்டு போயிடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட போன் கண்டினியூவா அடிச்சுட்டே இருக்கு. மீனா வந்து என்ன இவ்வளவு நேரம் போன் அடிச்சுட்டே இருக்கு, யாரும் எடுக்கல, அவங்க ஆபீஸ் போயிருப்பாங்க, விட்டுட்டா போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு போய் போனை எடுத்து அட்டன் பண்ணி பேசுறாங்க. அங்க ஆப்போசிட்ல பேசுறது ரோஹிணியோட அம்மா. அவங்க வந்து ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு, எனக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வருது, நான் ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போறதுக்கு கூட இங்க யாரும் இல்ல, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கிருஷ்ண கூட பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல கல்யாணி அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்னது கல்யாணியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து ஷாக் ஆகி பேசுறாங்க. ஆனா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அப்படி இப்படின்னு தடுமாறுறாங்க. அம்மா நான் மீனா பேசுறேன், சொல்லுங்க என்ன விஷயம், உங்களுக்கு எப்படி இவங்கள தெரியும் அப்படின்லாம் சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் இதுக்கு மேலேயும் என்னால மறைக்க முடியாதுமா, எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கிருஷுக்கு யாருமே இல்ல, கிருஷ் வேற யாரும் இல்ல, ரோஹிணியோட பையன் அப்படின்ற மாதிரியும் அதே நேரத்துல அவளோட உண்மையான பேரு கல்யாணி தான் அப்படின்ட்டும் அவங்களோட ஒட்டுமொத்த விஷயத்தையும் நான் உங்ககிட்ட இப்போதைக்கு சொல்ல முடியாது, பட் எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா கிருஷ்ண ரோஹிணி கூட சேர்த்து வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறதுக்காக மீனா யார்கிட்டயுமே சொல்லாம அங்க இருந்து போயிடுறாங்க. போயிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு கிருஷ்ண வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. கிருஷ்ண எதுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி வீட்டுல பெரிய ஒரு கலவரமே நடந்துட்டு இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம மீனா ரோஹிணியவே பாத்துட்டு இருக்காங்க. நான் உன்னை கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், நீ எதுக்கு ரோஹிணியவே பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி விஜயா பேசும்போது ரோஹிணி யார், சாரி கிருஷ் யாரு அப்படின்றத நான் சொல்றதை விட ரோஹிணி சொன்னா நல்லா இருக்கும், இல்ல இல்ல கல்யாணி சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி மீனா சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ரோஹிணிக்கு பயங்கர ஷாக்கு. என்ன வளர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்ப கூட உங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சு, கிருஷ் எப்படி இங்க வந்தான்றத பத்தி உங்களுக்கு கவலை இல்ல, நீங்க தப்பிக்கிறது தான் பாக்குறீங்க, கிருஷ் உங்களோட பையன் எனக்கு தெரியும் ரோஹிணி அப்படின்னு மீனா சொல்றாங்க. இப்ப ரோஹிணி என்ன சொல்லி சமாளிக்க போறாங்க, இல்ல உண்மையை ஒத்துக்க போறாங்களா அப்படிங்கறத